முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சாலி கைது. தேசிய சுதந்திர முன்னணி கடும் கண்டனம். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலி கைது செய்யப்பட்டுள்ளமையானது முற்றிலும் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அக்கட்சியின் முக்கிய உறுப்பினரான ஜயந்த சமரவீர இந்த தன்னிச்சையான கைது நடவடிக்கையை வன்மையாக கண்டித்தார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நாட்டை பாதுகாத்த இராணுவ வீரர்களையும் புலனாய்வு அதிகாரிகளையும் இலக்கு வைத்து செயல்படுவதாக அவர் மேலும் குற்றம் சாட்டினார். தற்போதைய அரசாங்கம் தமிழ் புலம்பெயர் அமைப்புகளின் அழுத்தங்களுக்கு பணிந்து அவர்களின் ஒப்பந்தங்களை நிறைவேற்றும் ஒரு கருவியாக மாறியுள்ளதாக ஜெயந்த சமரவீர தனது உரையில் தெரிவித்தார். වංචාවෙන් ආණ්ඩුව ඇදගෙන නාලා තියෙනවා. ඒක නොනවත්වා නානවා. ඔය කියන උත්තරවලුත් නානවා. ආණ්ඩුවට ගැලවීමක් නැහැ. ජනතා විමුක්ති පෙරමුණ නැමැති අදූෂිත සන්නාමේ සාමාන්‍ය සමාජයේ ජනතා විමුක්ති පෙරමුණට විරුද්ධ පිරිස් පවා හිතුවේ ජනතා විමුක්ති පෙරමුණ කියන්නේ හොරකම් කරන්නේ නැති දේශපාලන ව්‍යාපාරය. ඕ කැපවීම කරපු දේශපාලන ව්‍යාපාරය. අද අතේ මාට්ටු වෙලා තියෙනවා. ගල්ලඟුරු වංචාවෙන් මෙතෙක් ලංකා ඉතිහාසයේ සිද්ධ වෙච්ච මහා හොරකම් මහා වංචාව මාලිමා පාලනය සිද්ධ කළා. කුමාරවරුන්ගේ පාලනය සිද්ධ කළා. පැලවත්තත් එකතු කරගෙන සිද්ධ කළා කියලා අද පැහැදිලි ඇදගෙන නානවා. දැන් ඕනේ ආණ්ඩුවට විරුද්ධව ඇති වී තිබෙන මේ සාකච්ඡාව වෙනතකට හරවන්න. ඒ වෙනතකට හැරවීමේ සාකච්ඡාව වෙනතකට හැරවීමටත් වමනාව ඇතිව තමයි ජෙනරාල් සලේ අත්අඩංගුවට ගත්තේ. இந்த கைது நடவடிக்கையானது தற்போதைய புலனாய்வு பிரிவினரிடையே ஒருவித அச்சத்தை உருவாக்கியுள்ளதாகவும் இது எதிர்காலத்தில் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்றும் தேசிய சுதந்திர முன்னணி கவலை வெளியிட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதியை பெற்றுத் தருவதாக கூறிய ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போது அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதிலேயே குறிப்பாக இருப்பதாக ஜெயந்த சமரவீர விமர்சித்துள்ளார். சர்வதேச புலனாய்வுத் துறையில் நற்பெயரை கொண்டுள்ள ஒரு அதிகாரியை இவ்வாறு சிறுமைப்படுத்துவது சர்வதேச ரீதியில் இலங்கைக்கு தேவையற்ற அவப்பெயரை தேடித்தரும் என்றும் இத்தகைய அடக்குமுறைகளுக்கு எதிராக தங்களது கட்சி தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும் என்றும் அவர் தமது உரையில் உறுதிபட தெரிவித்தார்.